சரியோ ஏன்னா படிக்க சரியான கள்ளம். ஆனால் கலைத்துறைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வி என்றது ஒரு பக்கம் வேணுமன்றதை நான் எப்ப யோசிச்சேன் என்றால் இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் மேலோரைக்கெல்லாம் தெரியுது. எங்களை தொடர்ந்து வர்ற சமுதாயம் இருக்கு, இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க மைண்ட்ல வந்து எங்களை பார்த்த உடனே ஓ இவங்க பாடிக்கொண்டு அண்ணாக்கு ஜொலியா இருக்கணும், நாங்களும் அந்த ஃபீல்டுக்கு போயிடுவோமோ என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி அவங்க எங்களை இன்ஸ்பிரேஷன் அடுக்கல. நான் வந்து ஒரு கல்வி தகமை இருக்கணும், அதோட சரியான ஒரு எப்படி சொல்றது பண்பாடு, அதாவது எங்கள்ட தமிழ் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்களை கொண்டு போகணும்னு யோசிச்சுனான். அதனாலதான் இந்த கல்வித்துறையை வந்து நான் கைவிடையில. அதோட அம்மா அடிச்ச ஆட்டி எப்படின்னா படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா நான் பாட்டு பாட போடுறேன். அப்ப எனக்கு பாட்டு பாடணும்ன்றது பெரிய ஒரு ஆசை. ஸோ அதுக்காகவே நான் படிச்சு, நான் உண்மையை சொல்ல போனால் படிச்சு லாஸ்ட் இயர் தான் பயோமெடிக்கல் சயின்ஸ் டிகிரி முடிச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படித்தான் படிச்சு முடிச்சேன். அம்மா கையில கொண்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்த உடனே அம்மாவுக்கு சந்தோஷம். நீ என்ன ஒன்றாலும் பண்ணு, என் புள்ள படிச்சு ஒரு நல்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன்னா அவங்களுக்கு சந்தோஷம். இப்ப நான் பாட்டு படிக்க அவன் வீட்டை படுத்திருந்தாலே என் அம்மா வந்து கேப்ப பக்கத்துல இருந்து என்னடா பாட்டு ஒன்னே காணையில படிக்க போயில்லையா. நான் சொல்லுவேன் முதல் பாட்டு பாடாம இருக்கு, படிக்க போறேன்டாங்க எடுத்து வச்சு பாடியன்னு சொல்லுவா. இப்ப அம்மா சொல்றா நீ பாட்டு பாட போயில்லையா. அப்படி மாறிட்டு அப்ப நீங்க கல்வி என்ற ஒரு விஷயத்த எந்த சமுதாயமே விடக்கூடாது என்றால், கலை எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி 10 மடங்கு ஆயுதம் கல்வி என்ற ஆயுதம். ஸோ கல்வியை அரசு விடக்கூடாது. எஜுகேஷன் மோர் இம்பார்ட்டன்ட்.